வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்தால் என்ன யாராவது மதிப்பார்களா? பணம் சம்பாதிக்காவிட்டால் என்ன யாராவது மதிப்பார்களா? நான் கேட்குறேன், அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் கொள்ளையடிப்பார், காசு கொடுத்தா கொலை செய்வார், ஏமாத்துவார், செயின் அத்துருவார், கோடீஸ்வரராக இருக்கிறார். கோடீஸ்வரராக இருக்கிறார். அவங்க தானே கோடீஸ்வரராக இருக்க முடியும். அவர் கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த அக்கா PhD படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. யாருக்குங்க மரியாதை இருக்கும் அந்த ஏரியாவில்? காசுக்காருக்கு தான். அது எப்படிங்க இருக்கும்? மூஞ்சுக்கு முன்னாடி வேணா ஐயா கும்பிட்றேமாங்க, போன போறான் பாரு கொலகார பையா அப்படிங்கம்மா. ஐயா மக்கள் மனசு நம்ம என்னங்கய்யா சொல்லுவோம்? நம்மளே சொல்ல மாட்டோமா இவ்வளவு திருட்டு பையன் இவனெல்லாம் நம்ம கும்பிட வேண்டி இருக்குன்னு பின்னாடி நின்று திட்டுவோம். ஆனா இவங்க சும்மா அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு போனாலும் மேடம், ப்ரொஃபசர் மேடம், வைஸ் பிரின்சிபாலாக இருக்க வேண்டிய மேடம், வருங்காலத்தில் பிரின்சிபாலாக வேண்டிய மேடம் அப்படின்னு வணக்கம் சொல்லுவோமா இல்லையா? மரியாதை நேரம் சொல்லி பாருங்க. பேச்சு என்னன்னா மரியாதை இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க கேட்டாங்க. மரியாதைங்கிறது வெறும் தோற்றத்தை பார்த்து சொல்வதில்ல, உண்மையிலே நம்ம மனசுக்குள்ள இருந்து வந்தாதாங்க அது மரியாதை. பாரதி காலத்திலயும் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரர் தாங்க. இன்னைக்கு அவர் தெரியுமா? ஆனால் வீட்டில் காளி பானையோடு வாழ்ந்த பாரதியை தான் எங்கள் பாரதி எங்கள் பாரதி என்று கொண்டாடுகிறோமே தவிர பணம் வச்சிருந்த அந்த ஒரு பணக்காரங்களை கூட நம்மை தெரியாது என்றால் எது உயர்வு தந்தது பாரதிக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இங்க ஒரு அப்பா வருவாராம், மகனை கையில பிடிச்சிக்கிட்டு வந்தாராம். போன வருஷம் அவன் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கலையா, அவருக்கு மரியாதை இல்லையா. அவன் பக்கத்து வீட்டில் ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவானோ? எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல, இன்னையிலேருந்து நான் உங்களை அப்பாவை ஏற்றுக்கிறேன் சொல்லுவாங்களா? என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுறீங்க? பாப்கார்ன் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பா வென்றால், பானிபூரி வாங்கி கொடுக்க வேண்டும், அப்பளம். சரிங்க, ஒரு அப்பா டெய்லி மகனை வீட்டில் உட்கார வச்சு பானிபூரி வாங்கி கொடுக்குறாரு, அப்பளம் வாங்கி கொடுக்குறாரு, பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறாரு, பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலை. நீங்கள் அந்த அப்பாவை ரொம்ப நல்ல அப்பான்னு சொல்வீங்களா? அப்பா என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 100 பானிபூரி வாங்கி கொடுக்குறார், 50 அப்பளம் வாங்கி கொடுக்குறார், பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாமல் மிச்சர் ஊட்டி கொண்டே இருக்கிறார். நல்ல அப்பா அப்படின்னு கொண்டாடுவீங்களா? இல்லை. படிக்க வைக்கணுங்க. படிக்க வைத்தால் தான் அவன் தகப்பன். தந்தையோடு கல்வி போகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? துள்ளி திரிந்த காலத்தில் என் துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே என்று அப்பாவை பார்த்து கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய பானிபூரி வாங்கி தராத பாதகனேன்னு அவனும் சொல்லல. என்னங்க நீங்க ஒரு படிச்சவங்களே இப்படி பேசினா நாங்க படிக்காதவங்ககிட்ட எல்லாம் போய் என்ன பேச